ஹாய்ங்க. கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. கொஞ்சம் வேலை அதிகம். ஸோ பரவால்ல. ஐ அம் பேக் நவ். நான் உங்களுக்கு இன்னைக்கு எத பத்தி சொல்லப் போறேன்னா, இத பத்தி தான். இது என்னன்னா, ஒரு ஹேர் சீரம் பயோலேஸ்ன்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து என்கிட்ட இருக்க நிஜமாவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும்னு யோசிச்சிருக்கேன் பல நாள். ஸோ அதுதான் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நான் வந்து இந்த ஹேர் சீரம் வந்து எப்ப பார்த்தேன்னா, சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ண போகும்போது மேபி ஒரு 11த், 12த் இல்ல 12த் வரைக்கும்லாம் ஹேர் கட்டே பண்ண விடல. 12த்துக்கு மேல காலேஜ் போகும்போது, சரி நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணது. அப்போ வந்து ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஏதோ போட்டாங்க. அது போட்ட உடனே பயங்கர ஸ்மெல், ஹேர் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த டைம் பார்க்கல. பட் செகண்ட் டைம் திரும்ப ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு பார்க்கும்போது அதே ஸ்மெல். ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஹியூமனுக்கு வந்து ஸ்மெல் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்களுக்கு நீங்களும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெம் ஒரு நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்மெல் முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோமே, நீ ஸ்மெல் பண்ணிருக்கோமே அப்படி சொல்லி உங்களுக்கு டக்குன்னு அந்த மெமரி வந்துடும். ஸ்மெல் வச்சு நம்ம ஈஸியா நம்ம மெமரி பவரை ட்ரிகர் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு வந்து திரும்ப இந்த ஸ்மெல் வருது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் பாத்துக்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா இந்த மாதிரி ஹேர் சீரம். அப்ப வந்து அது சீரம் எதுக்குன்னு கூட அப்ப தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு போடுறாங்க. பார்லர்ல தான் அதெல்லாம் வச்சுக்கணும். நாமெல்லாம் வீட்டுல எல்லாம் வச்சுக்க கூடாது. அது வந்து பெரிய ஆளுங்க தான் வச்சுப்பாங்க. பார்லர் நம்மளுக்கு அந்த டைம்ல என்ன மீனிங்னா, பார்லர் வந்து ஒரு ஒரு வெட்டிங்க்கு தான் தேவைப்படும். பார்லர்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன். நமக்கு வீட்டுக்கு எல்லாம் தேவைப்படாது, இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுவும் இல்லாம அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்குங்கிறது கன்ஃபார்மா அசம்ஷன். அப்பெல்லாம் வந்து இதோட பிரைஸ் வந்து 325. அப்பெல்லாம் எங்க அம்மா கிட்ட இதை கேட்டிருந்தேன்னா எங்க அம்மா அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு காஜல் போட பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட அப்பெல்லாம் கண்மை டப்பா இருக்கும்ல, அதுதான் நான் வச்சிருப்பேன். அது அது வந்து எவ்வளவு இருக்கும், 20 to 40 இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜுக்கு வந்து அந்த காஜல் பென்சில் இருக்குல்ல, அது எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து எவ்வளோன்னு சொல்லி நான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா அது வந்து 200 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எந்த பிராண்டுன்னு தெரியல. மினிமமே வந்து ப்ளூ ஹெவன்லாம் வந்து 100 இருந்தது. எங்க அம்மா 100 ரூபா போட்டு உனக்கு கண்மை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி என்னை கழுவி ஊட்டின காலம்லாம் உண்டு. அதுக்கு அந்த டைம்ல நான் இதெல்லாம் பத்தி பேசியிருந்தேன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு இருப்பாங்க. அதனால அந்த டைம் இந்த பத்தி பேசல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இது ஆப்வியஸா மறந்துடுச்சு இதை பத்தி எல்லாம். பட் திரும்ப ஹேர் கட் வந்து நம்ம சென்னை வந்தாலுமே இங்கெல்லாம் பண்றதுக்கு பயம் ஹேர் கட். ஸோ நம்ம எங்க பண்ணமோ ஊர்லயே போய் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்போ பண்ணப்போ இது பார்த்து நோட் பண்ணி வச்சு என்னென்னலாம் பார்த்தாச்சு. பட் அப்பயும் வாங்கல. 325 அப்பயுமே எனக்கு காஸ்ட்லி தான். ஸோ ஆனா இவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுமா, அதோட பெனிஃபிட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அப்ப தெரியல. அது ஸ்மெல் வருது அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்மெல்லுக்குன்னு மட்டும்தான் பண்ணாச்சு. ஸ்மெல் வரத்துக்கு இவ்வளவு கொடுத்து வாங்கணுமா அப்படி இருந்தது. திரும்ப இது ஒரு 2 3 கல்யாணம் ஆகியும் 2 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஹேர் கட் வந்து சென்னையிலேயே பண்ணும்போது இதை போது எனக்கு வந்து இது எதுக்குன்னு தெரிஞ்சது. அப்பதான் ஒரு ஞான உதயம் வந்தது. இந்த மாதிரி சீரம்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்புறம் ரொம்ப ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, சீக்கிரமா டீடாங்கிள் பண்றதுக்கு, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஷைனும் கொடுக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ஹேர்லாம் ப்ரஷ் பண்ண அப்புறம் சீவினதுக்கு அப்புறம் அது அப்படியே நிக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இது வந்து நிக்கிறதுக்கு வந்து இது போடுவாங்க, ஸ்ப்ரே போடுவாங்க. அது கிடையாது, இது அதோட பர்பஸ் இல்ல. பட் ஒரு ஷைன் கொடுக்கும், ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப வந்து ஃப்ரிஸியா இல்லாத மாதிரி. ஃப்ரிஸின்னா அப்படியே எப்படி சொல்றது, ட்ரை ஹேர்னா அப்படியே புசு 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 நிக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி நல்லா அழகா நிக்கும். அதுக்குதான் இது யூஸ்ஃபுல். நான் வந்து இது மெயினா எதுக்கு வாங்கினேன்னா, அப்பெல்லாம் இவ்வளவு குட்டியா முடி வச்சில்ல, நான் வந்து கொஞ்சம் லென்த்தா இவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவு இருக்கும்போது எனக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் குளிச்சுட்டு போகும்போது பயங்கர சிக்காயிடும். நான் வந்து அப்போ வந்து சிக் எடுக்கிறதுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் போட்டுப்பேன். இது போடும்போது ரொம்ப டீடாங்கிள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிச்ச உடனே நான் வந்து டீடாங்கிள் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் போட்டுருவேன். 2 drops தான் போடணும். இப்ப நான் கையில 2 drop போட்டுட்டு ஆயிலியா இப்படி பண்ண உடனே எவ்வளோ ஆயிலியா இருக்கு தெரியுதா.
இதை வந்து நீங்க வந்து ரூட்ல எல்லாம் போடக்கூடாது. உங்களோட முடி ரூட்ல போடாம கீழே மட்டும் போடணும். என்னோடதுல பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா முன்னாடி பின்னாடி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் வந்து என்னோட சஜஷன் தான். இது வந்து இதோட பிரைஸ் வந்து 325. பட் 2 டிராப் தான் யூஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட் டெய்லி 2 டிராப் யூஸ் பண்ணா கூட அது ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு மேலேயே வரும். ஸோ நீங்க பிரைஸ் பத்தி யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இது சும்மா 2 டிராப் தான் யூஸ் பண்றதுனால அவ்வளோலாம் ஒன்றும் சீக்கிரம் காலி ஆகாது. இது வந்து 6-in-1 சீரம். நிறைய இது என்ன பாத்தீங்கன்னா இதுலயே போட்டிருக்கு 6-in-1 டீப் ஸ்மூத்னிங். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் ஃப்ரிஸ் பண்ணாம பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்மூதன் பண்ணும். ப்ரொடெக்ட்ஸ் ஹேர் ஃப்ரம் ஹியூமிடிட்டி. இப்போலாம் நீங்க வெயில்ல எல்லாம் இப்படி போனீங்கன்னா மண்டையில இருக்க தலையில முடியில இருக்க எண்ணெய், ஆயில், தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி அப்படியே ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஆட்ஸ் இன்ஸ்டன்ட் ஷைன். இப்படி நீங்க போட்ட உடனே உங்க ஹேருக்கே ஷைன் கொடுக்கும். உங்களுக்கு தெரியுதா ஃபீலிங்? தோ ஸோ அந்த மாதிரி ஷைன் கொடுக்கும். அப்புறம் நரிஷஸ் ட்ரை ஹேர் இருக்கவங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் டீடாங்கிள். ஸோ நான் சொன்ன மாதிரி டீடாங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிஜமாவே இது எல்லாமே இது பண்ணுது. நான் வந்து இது மோர் தென் 1 இயரா இதை யூஸ் பண்றேன். எங்க அம்மாவுக்கும் இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தெர் இஸ் அனதர் பிராண்ட் ஸ்ட்ரீக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவுமே நல்லா தான் இருக்கும். அது குட்டி பாட்டிலையும் வரும். அது 200 சம்திங், 200 100. குட்டி பாட்டில் எவ்வளோ ஞாபகம் இல்லை, பட் அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு இதோட ஸ்மெல் பிடிக்கும். ஹேர்ல வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்தா நல்லா இருக்கும்ல, அதனால நான் இது வாங்கியிருக்கேன்.